வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம் ஒரு உணர்ச்சி பூர்வமான கதையை கேட்க போகிறோம். இந்துமதிங்கிற ஒரு பொண்ணு தன்னோட மிஸ் மேலே உயிரே வச்சிருந்தா. ஆனால் எதிர்பாராத சூழல் காரணமாக அவள் தன்னோட மிஸ்ஸை விட்டுட்டு வரா. அவள் மறுபடியும் தன்னோட மிஸ்ஸுக்கு போகிறாளா அப்படிங்கிறத உணர்ச்சி பொங்க பொங்க எழுதப்பட்ட ஒரு கதை தான் இந்துமதி மிஸ். இந்த கதையை எழுதி உங்களுக்காக சொல்ல போகிறது நான் உங்கள் கங்கை பிரியா. வாருங்கள் கதைக்குள் செல்லலாம். இந்துமதி மிஸ். கோவில் கலசம் பளபளவென மின்னியது. இந்துமதி தன் மாடியறை ஜன்னல் வழியே அதையே பார்த்தபடி இருந்தாள். அப்போது ஒரு கரம் சிநேகமாய் அவளது தோள் மீது விழுந்தது. இந்துமதி தன் கழுத்தை லேசாக திருப்பி பார்த்தாள். லோகாம்பாள் நின்றிருந்தாள். இந்துமதி, உன்னை பார்க்க கோயம்புத்தூர்ல இருந்து யாரோ 2 பேர் வந்திருக்காங்க. கோயம்புத்தூர்ல இருந்தா? இந்துமதியின் புருவங்கள் மேலேறின. ஆமா இந்துமதி, தோ வரேன் என்றபடி இந்துமதி மாடிப்படிகளை நோக்கி நடந்தாள். மஞ்சள் நிற பூ போட்ட பருத்தி சேலையில் இருந்த லோகாம்பாள் அவள் பின்னே நடந்தாள். லோகாம்பாள் வெள்ளரி சதையின் நிறத்தில் இருப்பாள். இந்துமதி பாக்கு வண்ணத்தில் அழகாயிருப்பாள். இருவரும் முறைக்கு அக்கா தங்கை. இந்துமதியின் பெரியப்பா பெண்தான் லோகாம்பாள். ஒரே வீட்டில் மேலே இந்துமதியும் கீழே லோகாம்பாளும் வசித்து வருகின்றனர். இந்துமதியை கண்டதும் வந்திருந்த 2 ஆண்களும் எழுந்து கரம் குவித்தனர். வணக்கம். பதிலுக்கு இந்துமதியும் கரம் குவித்தபடி வணக்கம், வாங்க என்று வரவேற்றாள். உட்காருங்க. அம்மா கோயம்புத்தூர் பக்கமே வரதில்லையா? அதில் ஒருவர் இழுத்தார். அவர் பெயர் கலைவாணன், மற்றொருவர் பேர் அழகிரி. அங்கே இருந்த எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு வந்து 7 மாசமாச்சு. நீங்க? இந்துமதி உணர்ச்சியை துடைத்த குரலில் பேசினாள். சொல்றோமா, நீங்க காலி பண்ணிட்டு போனது உண்மைதான். உங்க மிஸ் கைமாறி இப்ப எங்க கிட்ட தான் வந்திருக்கு என்றவர் தங்கள் பெயர்களையும் சொல்லி அறிமுகப்படுத்தி கொண்டார். மிஸ் என்ற வார்த்தையை கேட்டதும் இந்துமதிக்கு சுருக்கென்றிருந்தது. தன்னை சமாளித்து கொண்டாள். சொல்லுங்க, என்ன விஷயம் என்று அவள் திரும்பி லோகாம்பாளை குறிப்பாய் பார்த்தாள். அவள் புரிந்து கொண்டு தேநீர் வைக்க சமையலறையை நோக்கி நடந்தாள். நாங்க ஒரு 3 மாசமா நடத்திட்டு இருக்கோம். அதுக்கும் முன்னாடி நடத்தினவங்க இந்துமதி பேரை நம்மால சம்பாதிக்க முடியாதுன்னு சொல்லியே தான் எங்க கிட்ட வித்தார் என்று கலைவாணன் சொன்னார். சோலை வேலனை சொல்றீங்களா? அவர்கிட்ட தான் நான் என் மிஸ்ஸை கொடுத்தேன். இந்துமதி யோசனையுடன் கேட்டாள். ஆமாமா, அவரேதான். அது என்ன பொடலங்காய், நாங்க எப்படி நடத்துறோன்னு பாருங்கன்னு சவால் விட்டுட்டு தான் வாங்கினோம். ஆனா உண்மையை சொல்லணும்னா எங்களால ஒன்றும் கிழிக்க முடியல. வழக்கமா வாங்கிட்டு இருந்தவங்க எல்லோரும் வாங்குறத நிறுத்திட்டே வந்தாங்க. கேட்டா ஊத்தாப்பம் சரியில்லை, சாம்பார் முன்ன மாதிரி இல்லைன்னு வரிசையா குறை சொன்னாங்க. கலைவாணன் ஒரு பெருமூச்சுடன் நிறுத்தினார். ஆமாங்க, எங்களுக்கு ஒரே பயம் வந்துடுச்சு. நாங்க 2 பேரும் இத்தனைக்கும் பார்த்து பார்த்து தாங்க சமைச்சோம். நல்ல ஆளாதாங்க வேலைக்கு போட்டோம். அப்பவும் மக்களை திருப்திப்படுத்த முடியல. இத்தனை காசு போட்டு ஆரம்பிச்ச தொழில் படுத்துடுமோன்னு கவலை ஆகிடுச்சு. அழகிரி சொல்லி கொண்டிருந்த நேரம் லோகாம்பாள் தேநீர் தட்டுடன் வந்தாள். இந்துமதி மாதிரி யாருக்கும் கைப்பக்குவம் அமையாதுங்க என்று லோகாம்பாள் தன் கருத்தை வெளிப்படுத்தினாள். லோகாக்கா, சும்மா இருங்க. அவங்க சரியாதான் சொல்றாங்கம்மா, அதனால தான் உங்களை தேடி இங்க வந்திருக்கோம். கலைவாணன் சொல்ல இந்துமதி யோசனையுடன் அவர்களை பார்த்தாள். அந்த மிஸ்ஸை நீங்க பார்த்து பார்த்து கவனிச்சிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்புறம் ஏன் நீங்க திடீர்னு இந்துமதி மிஸ்ஸை வித்துட்டு போயிட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா இப்ப நாங்க நினைக்கிறத என்னன்னா, அந்த மிஸ்ஸை நீங்களே வந்து நடத்தணுங்கிறது தான். உங்களுக்கு எங்க மேல நம்பிக்கை வரணும்னா வேணும்னா கான்ட்ராக்ட் போட்டுக்கலாம். நீங்க மாசம் எவ்வளவு சம்பளம் கேட்டாலும் தரோம். அதையே அதுல எழுதிடுறோம். கலைவாணன் இந்துமதியை எப்படியாவது சம்மதிக்க வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் வரிசையாய் அடுக்கினார். இல்ல, என்னால கோயம்புத்தூர் வர முடியாது. இந்துமதியின் குரலில் அழுத்தமும் தீர்க்கமும் இருந்தது. என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? உங்க மேல எவ்வளோ நம்பிக்கை வச்சு இங்க வந்தோம். அழகிரியின் குரலில் சுரத்தே இல்லாமல் போனது. தப்பா நினைக்க வேண்டாம். நான் இந்துமதி மிஸ்ஸை தந்தப்பவே இனிமே அந்த பக்கம் வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். உங்களை சங்கடப்படுத்துறது என் நோக்கம் இல்லை. நீங்க ஒரு வார்த்தை போன்ல கேட்டிருந்தாலே சொல்லியிருப்பேன். இந்துமதியின் குரலில் வருத்தம் இருந்தது. இன்னைக்கே முடிவை சொல்லணும்னு இல்லம்மா. நீங்க எதுக்கும் இன்னும் 1 வாரம் யோசிச்சுட்டு உங்க முடிவை சொல்லுங்க. இந்துமதி மிஸ்ஸுங்கிறது மக்கள் இந்துமதி மேல வச்ச நம்பிக்கை, அன்புன்னு எங்களுக்கு கொஞ்ச நாள்லயே புரிஞ்சு போச்சு. அது வெறும் பேரு மட்டும் இல்ல, உங்க அடையாளம். அது உங்களை தேடி மறுபடியும் வருது. அதை கைவிட்டுடாதீங்க என்று கலைவாணன் சொல்லி முடிக்க அழகிரியும் தன் பங்கிற்கு பேசினார்.
கோயம்புத்தூர்ல 1008 மிஸ் இருக்குதுங்க. அதுல 1000ல் 1 இந்துமதி இருந்திருக்கு. அந்த பெருமையை அழிய விடக்கூடாது. நாம் எல்லோரும் தான் அதை காப்பாற்றணுங்க. இது எங்க கார்டு. நல்ல முடிவோட ஃபோன் பண்ணுங்க. இருவரும் கரம் குவித்தபடி எழுந்து விடைபெற்றனர். இந்துமதி அதையே வாங்கி பார்த்தபடி இருந்தாள். லோகாம்பாள் அவள் அருகே வந்து சோஃபாவில் அமர்ந்தாள். இந்துமதி, எனக்கு என்னவோ கடவுள் உனக்கு இன்னொரு வாய்ப்பு தர மாதிரி இருக்கு. லோகாக்கா, எதுவுமே வேண்டாம்னு தானே அமைதியா இங்க உங்க கூட வந்து வாழ வந்தேன். இந்துமதி, சமையல்னா உனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு எனக்கு தெரியும். நீ 15 வருஷம் எவ்வளோ பாடுபட்டு இந்துமதி மெஸ்ஸை உருவாக்கி வளர்த்த. அது என் குழந்தை மாதிரின்னு அடிக்கடி சொல்லுவியே. குழந்தை மறுபடியும் அம்மாவை தேடி வந்தா எதுக்கு விரட்டுவானேன்? அப்புறம் உன் இஷ்டம். லோகா சொல்லிவிட்டு நாசுக்காய் எழுந்து கொண்டாள். இந்துமதியின் மனக்கண்ணில் பழைய நினைவுகள் வெள்ளை அருவி மாதிரி விழுந்தது. இந்துமதியை கல்யாணம் கட்டி கொடுத்த இடம்தான் கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் அவளுக்கு புகுந்த வீடுதான். ஆனால் நாளாக நாளாக புகுந்த வீடு பிறந்த வீட்டை விட ஒரு படி மேலே போய்விட்டது. நிறைவான இல்லறம். கணவன் ரமணன் இந்துமதியை கண்ணுக்குள் வைத்து தாங்கினான். என்ன தவம் செய்தேனோ என்கிற ரீதியில்தான் இந்துமதியின் வாழ்க்கை அழகாக சென்று கொண்டிருந்தது. அந்த கொடிய நாள் வரும் வரையிலும் ரமணனுக்கு ஒருவித நரம்பு கோளாறு ஏற்பட்டு இடுப்பிற்கு கீழ் எதுவும் வேலை செய்யாமல் போனது. வைத்தியத்தை மாற்றி மாற்றி எத்தனை முயற்சி செய்தும் பலனில்லாமல் போனது. இந்துமதியின் மயிர்கொண்டை தலையில் குடும்ப பாரமும் மருத்துவ செலவும் சேர்ந்தன. அப்போது வீட்டிலேயே முன்பக்கம் தடுத்து ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்துமதி மெஸ். ரமணன் சாய்ந்த நிலையில் அமர்ந்தபடி காய்கறி நறுக்குவது, வெங்காயம் உரித்து தருவது என்று மனைவிக்கு எல்லா உதவியும் செய்து தருவான். இந்துமதி ஒற்றை ஆளாக தினமும் 300 நபர்களுக்கு தேவையான அளவு கூட சமைத்து விடுவாள். காலை 4 மணிக்கு தொடங்கும் அவளது வேலை இரவு 11 மணிக்கு முடியும். ரமணனை காப்பாற்றி விட வேண்டும் என்ற பிடிப்பிலேயே இந்துமதி ஓயாமல் சுழன்று கொண்டிருந்தாள். அங்கே வரும் வாடிக்கையாளர்கள் உணவின் ருசியையும் இந்துமதியின் உழைப்பின் பசியையும் பார்த்து மெய்மறந்து போயினர். இந்துமதி மெஸ் கோயம்புத்தூர் திரிகூடம் வீதியின் அடையாளமாகி போனது. போன வருடம் ரமணன் இறைவனடி சேர்ந்துவிட இந்துமதிக்கு வாழ்வில் பிடிப்பில்லாமல் போனது. மெஸ்ஸையும் வீட்டையும் வந்த விலைக்கு விற்றுவிட்டு இந்துமதி மன்னார்குடியில் இருக்கும் தன் அக்கா வீட்டிற்கு வந்துவிட்டாள். எல்லாவற்றிலும் இருந்து விலகி வந்தாயிற்று என்று நினைத்திருந்த நேரத்தில் பட்ட மரத்தில் துளிர் வருவது போல இவர்கள் இன்று வந்து பேசி போயிருக்கின்றனர். ரமணன் அடிக்கடி இந்துமதியிடம் ஒரு கேள்வி கேட்பான். இந்துமதி, நீ ஏன் உனக்குன்னு ஒரு புது வாழ்க்கையை அமைச்சுக்க கூடாது? என்னையவே எதுக்கு கட்டிட்டு அழற? நான் தான் கையாளாதவன்னு தெரிஞ்சு போச்சே. ஏதாச்சும் ஒரு ஹோம்ல சேர்த்துடேன் இந்துமதி. அவன் அப்படி சொல்லும் போதெல்லாம் அவளுக்கு கண்களில் கண்ணீர் கொட்டும். எனக்கு இப்படி ஆகியிருந்தா என்னையும் ஹோம்ல விட்டுட்டு போய் இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பீங்களா? மாட்டேன். அப்ப நானும் மாட்டேன். எல்லா நினைவுகளின் தாக்கத்திலும் இந்துமதியின் கண்கள் கலங்கி போயின. ஒரு வாரம் இதே குழப்பத்தில் இந்துமதி உழன்றாள். கடைசியாக கோயம்புத்தூர் செல்வது என்று முடிவு செய்தாள். அவர்களை அழைத்து தகவலும் தந்துவிட்டாள். இனம் புரியாத ஓர் உணர்வுடன் அவள் இந்துமதி மெஸ்ஸை அடைந்திருந்தாள். ரமணன் அங்கே நிற்பது போல உட்கார்ந்திருப்பது போல பல பிம்பங்கள் மனதில் தோன்றின. இந்துமதி வழக்கமாய் ரமணன் படத்திருக்கும் கூடத்தையே வெறிக்க அவர்கள் அவளை கலைத்தனர். என்னம்மா அப்படியே நின்னுட்டீங்க? ஹா, ஒண்ணுமில்ல, ஏதோ ஞாபகம் என்று விட்டு லேசாக தலையை உலுக்கினாள். இன்னைக்கு புதன்கிழமை என்ன போடுவீங்க? நான் வழக்கமா புதன்கிழமை முள்ளங்கி சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல், ரசம், சேமியா பாயசம், மெதுவடை பண்ணுவேன். அப்ப அதையே நல்லா பண்ணுங்கம்மா. நாங்க வேணுங்கிறத வாங்கிட்டு ஓடி வரோம். அழகிரியும் கலைவாணனும் உற்சாகம் பொங்க சொல்லிவிட்டு புறப்பட்டனர். இனி இந்துமதி மெஸ் புழைச்சுக்கும் அழகு. ஆமா கலை, அதான் இந்துமதி அம்மா வந்தாச்சே. இருவரும் பேசிக்கொண்டனர். அப்போது ஒரு வயதான தாத்தா இந்துமதி மெஸ்ஸை நோக்கி வளைந்த முதுகோடு பொக்கை வாய் பல்லோடு தள்ளாடியபடி வந்தார். இருவரும் அவரை பார்த்தனர். மணி அடிச்ச மாதிரி கடைவாசல தினமும் வந்து நிக்கிறையே தாத்தா, கலைவாணன் கேலியாய் சொன்னான். நாங்களும் என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்டு சலிச்சாச்சு. வாயை திறப்பானேங்கிற அழகு தன் பங்கிற்கு சலிப்பான குரலில் சொன்னான். அவர் எதையும் சட்டை செய்யாமல் அங்கிருந்த திட்டில் உட்கார்ந்து கொண்டார். பாவம் இந்த கிழம், சாப்பிட்டு ரொம்ப நாளாயிருக்கும் போல. கலைவாணன் பரிதாபப்பட்டான். இட்லி வேணுமா? அவர் மறுப்பாய் கையை உயர்த்தி காட்டினார். பொங்கல் வேணுமா? அவர் மீண்டும் கையை உயர்த்தி மறுத்தார். இந்த பெருசு அடங்காது, வா அழகு, போய் பொழப்ப பார்க்கலாம்.
கலைவாணன் எரிச்சலான குரலில் சொன்னான். ஆமா, இது எப்படியோ வாசல்லையே மோப்பம் பிடிச்சிட்டு இருக்கட்டும். அழகு சொல்லியபடி தன் வெற்றிலை கரை பற்களை காட்ட அவர்களின் பேச்சு சத்தம் கேட்டு இந்துமதி வாசலை நோக்கி வந்தாள். இந்துமதியின் விழிகள் அந்த பெரியவரை நோக்கி சென்றன. அவளது முகம் உடனே உணர்ச்சி பெருக்கில் தத்தளித்தது. அவரிடம் ஓடியவள் அவரது பாதங்களில் விழுந்தாள். கலைவாணனும் அழகிரியும் ஒருவரை ஒருவர் ஒன்றும் புரியாமல் பார்த்து கொண்டனர். நல்லா இருமா, அவர் அவளை எழுப்பினார். நீங்க எப்படி இருக்கீங்க ஐயா? என்னை பார்த்தா நல்லா இருக்க மாதிரியா தெரியுது இந்துமதி. உங்களுக்கு ஏன் இந்த நிலை? அவர் லேசாக சிரித்தார். உனக்கே இந்த நிலை? எல்லாம் விதி. என்னை என் பசங்களே துரத்திட்டாங்க. அவங்க வாடகை கூட என் மேல வீசக்கூடாதுன்னு இங்கேயே வந்துட்டேன். இந்துமதி தலை தாழ்த்தி இருந்தாள். உன்னை நம்பிதானே தந்தேன். அவர் கன்னத்தில் பலார் என்று அறைந்த மாதிரி இருந்தது. யாருமா இவரு? கலைவாணன் கேட்டபடி முன்னே வந்தார். இவர் சிதம்பரம், பெரிய கோடீஸ்வரர். இந்த இடமே இவருக்கு சொந்தமாக தான் இருந்துச்சு. நானும் என் வீட்டுக்காரரும் இங்க முதல்ல வாடகைக்கு தான் இருந்தோம். என் வீட்டுக்காரருக்கு உடம்பு முடியாம போனப்போ இவர் பார்க்க வந்திருந்தார். அப்ப நான் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு இந்த இடத்தை எனக்கு எதை பத்தியும் யோசிக்காம தானமா தந்துட்டு போனார். இந்த காலத்துல யாரும் இந்த மாதிரி உதவி பண்ண மாட்டாங்க. சிதம்பரம் ஐயா தயவால தான் எங்களால இந்த அளவு வளர முடிஞ்சது. நான் சாகிற வரைக்கும் நினைச்சு பார்க்க வேண்டிய ஒரு மனுஷர் யாருன்னா இவர்தான். என்னை பொறுத்த வரைக்கும் இவர் தெய்வம். இந்துமதி கரகரப்பான குரலில் சொல்லி முடித்தாள். ஐயா, எங்களை மன்னிச்சிடுங்க. நீங்க யாரு என்னன்னு தெரியாம ஏதேதோ பேசிட்டோம். சிதம்பரம் லேசாக சிரித்தார். இருவரையும் தனியே அழைத்து பேசினாள். இங்க இவர் தங்கிக்கலாமா? இந்துமதி இருவரையும் பார்த்தாள். அவர்கள் தலையசைத்தனர். பின் அவரிடம் சென்றாள். ஐயா, நீங்க இங்கேயே இருங்க. அவர் மறுப்பாய் தலையாட்டினார். என்னை உங்க பொண்ணா நினைச்சுதானே உதவி பண்ணீங்க. அது உண்மைனா எங்க கூட இருங்க. என் புருஷனோட வயிறு நிறையுதுங்கிற திருப்தியில தான் நான் எல்லோருக்கும் ஆக்கி போட்டேன். இனி எங்க அப்பாவோட வயிறு நிறைஞ்சாதான் என்னால எல்லோருக்கும் நிறைவா ஆக்கி போட முடியும். சிதம்பரம் கண்கலங்க இந்துமதியின் கரத்தை பற்றி கொண்டார். அவள் ஒரு புது பிடிப்போடு இந்துமதி மெஸ்ஸை பார்த்தாள். முற்றும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா உங்களோட பொன்னான கருத்துக்களை பதியவும் உங்களோட நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. கரை தொடும் அலை போல கதை உங்களை மீண்டும் மீண்டும் தொட நம்ம சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.